அங்கே ஆற்று மணலையும் சிற்பம் வரைஞ்சிட்டாங்கங்க. வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ அங்கே பாருங்க, கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்கெல்லாம் வச்சது மறுபடியும் அங்கேயே உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ சேட் லைட்டு, லேசர் லைட்டு, அது மாதிரி டிஜே சாங்கு அது இதுன்னு போட்டு காசையும் செம வைபாக்கி விட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கடைசியாக நம்ம இங்கே லோக்கலில் ஒரு 3 பையங்களாக பார்த்தோம். அந்த பையங்க தான் வாங்க எங்கள் கூட, நாங்களாம் அந்த கரை தான் போகணும், உப்பர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் சுட்டி ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். மார்னிங் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக தசமேத்ரா காட்கிட்டே நம்ம இங்கே மக்களாக அப்படியே ஸ்டே பண்ணியாச்சுங்க. நேற்று நைட்டு சூரியன் வந்து தான் நம்மளை வந்து எழுப்பி விட்டுருக்காப்புல. இப்போ தான் இருந்துச்சேன். பாருங்கள், பூரா ஃபேமிலிஸாக ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க இதே இடத்துல. நமக்கு இந்த இடத்துக்கிட்டேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு வேளை பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. தாங்க நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா சாப்பிட தாங்க போயிட்டுருக்கேன். செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே காசியில் வந்து எப்போதுமே 3 வேளையுமே சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வரணும்னா தசமேத்தா காட்டிலேருந்து வெளியே பஜார் போகிற வழியில் அன்னபூர்ணா மந்திருக்கு போகக்கூடிய அந்த 4th கேட், அந்த ஒரு சந்தைக்குள்ளேயே நேராக வந்தீங்கன்ட்டு இருந்தீங்கன்னா நேராக நம்ம 4th கேட்டுக்கிட்ட வந்துடும். அது கிட்ட தான் நமக்கோட அன்னபூர்ணா போஜனமே இருக்குதுங்க. நீங்கள் மந்திர் ஒரு வேளை போனீங்கன்னா அந்த உள்ள சாமி பார்க்குறதுக்கு, அப்போ இங்கே நிறைய இடங்கள்ல லாக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஃப்ரீ லாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் லாக்கர் ஃப்ரீ தான். பூஜை பொருட்களை கட்டாயமாக வாங்க சொல்லிடுவாங்க. லாக்கர் ஃப்ரீன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் மொபைல் கையில் வச்சுக்கலாம், செப்பல் கையில் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ அவங்க வந்து பூஜை சாமான்களை உங்கள் தலையில் கட்டி விடுவாங்க. அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும். அதனால் நீங்கள் உங்களோட மொபைல் செப்பலெல்லாம் நீங்கள் சாமி பார்க்க போகிறீங்கன்னா உங்களோட ரூம்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூகுள் மேப் எடுத்து அன்னபூர்ணா போஜன் போட்டாலே கூப்பிட்டு வந்துடும். அப்படி இல்லைனா கோல்டன் லான்ச்சுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கிட்ட தான் நீங்கள் அன்னபூர்ணா கேட் நம்பர் 4 கிட்ட வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த கோல்டன் லான்ச் போர்டு தெரிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கிட்ட தான் அன்னபூர்ணா போஜன். அதுக்கிட்டே சின்னதாக ஒரு முடுக்கு போவோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் நம்ம காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா அன்னசேத்ரா ட்ரஸ்டோட போஜனாலயம். இந்த அன்னபூர்ணா அம்மா வந்து உணவோட தெய்வம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுனால இந்த காசியில் வர யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுக்காண்டி டெய்லி இங்கே வந்து 3 நேரமுமே சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னபூர்ணா தேவி இவங்க வந்து பார்வதி அம்மாவோட மறு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் வந்து உலகமே மாயை அப்படின்னு சொன்னதில் கோவமான பார்வதி அம்மா வந்து உலகத்திலேருந்து உணவை வந்து மறைய வச்சுட்டாங்களாம். அப்போ உலகமே பசியில் வந்துச்சான். அப்போ சிவனே இறங்கி வந்து நம்ம அன்னபூர்ணா அம்மா கிட்ட வந்து உணவு கேட்டாங்களாம். அப்புறம் அன்னபூர்ணா அம்மா காசிக்கே உணவை கொடுத்து இந்த உலகத்தையே காப்பாற்றினாங்களாம். அதனால தான் காசியில் அன்னபூர்ணா அம்மா வந்து உணவின் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபுட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம காசி விஸ்வநாதர் டெம்பிள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்னதான போஜன்லையும் இந்த மாதிரி அன்னதானம் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே வந்து மதியானம் மட்டும்தான் கொடுப்பாங்க, மற்ற 2 டைம் கிடையாது. நீங்கள் காசி விஸ்வநாதர் டெம்பிள் போனீங்கன்னா அங்கேயே கூட சாப்பிடுவாங்க. இதுலேயுமே நம்ம யூனிட் 2 ஒன்று இருக்குங்க, அங்கே போகாமல். இந்த ட்ரஸ்ட் வந்து 2003 தொடங்கிட்டாங்க. மகேந்திர ரமேஸ்வர் பர்ஜி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் இந்த ட்ரஸ்ட்டை தொடங்கி இப்போ வரைக்குமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே இங்கே வந்து சாப்பிடலாம், எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே இந்த ட்ரஸ்ட்டை நடத்துறதுக்காக டொனேட் பண்ணலாம், நிதி உதவி அளிக்கிறாங்க. அதே மாதிரி காசியில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள், அதே மாதிரி நிறையா டெம்பிள்ஸில் வந்து இலவச உணவுகள், அதே மாதிரி நிறையா டெம்பிள்ஸில் அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த அன்னபூர்ணா ட்ரஸ்ட்லேருந்து வெறும் அன்னதானம் மட்டும் இல்லை, இங்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சர்வீசஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் செக்கப். நீங்கள் காசி வரப்போ உங்களுக்கு எதனா ஹெல்த் ரிலேட்டடாக ஆனால் கூட நீங்கள் இவங்களோட இதில் நீங்கள் போய் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாங்க. யூனிட் 2 தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு நம்ம போகிறதுக்கு அன்னபூர்ணா மெயின் கேட் அந்த பஜாரில் நேராக வந்தீங்கன்னா ஒரு இடத்துல கனரா பேங்க் இருக்கும். அந்த கனரா பேங்க்குள்ளே அப்படியே நேராக உள்ளே போனீங்கன்னா ஒரு கனரா பேங்க் ஏடிஎம் இருக்கும். அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் வந்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா அவ்வளோதான். ஓவராலாக சொல்லணும்னா இங்கே உள்ள ஃபுட்டு எல்லாமே, இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு சில குறைகள் உண்டுங்க. இங்கே வந்து நீங்கள்
இந்த இங்கே வந்து இட்லி வடை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. நீங்கள் யாரும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து இந்த இட்லி வடை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லி வடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் வரையினால அவங்களுக்கு செய்கிறதுல ஏதாச்சும் ஒரு சின்ன இதாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இட்லி வடை ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் பேஸாக நடந்துக்கிடுவாங்க. அது நான் பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணேங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா, நான் லாஸ்ட் இயர் வந்தப்போ எனக்கு ஹிந்தி தெரில அப்போ. ஹிந்தி தெரியாததான் ஒரு மாதிரி பேசினார். "ஹிந்தி தெரியாம நீ எப்படி இந்தியனா இருப்ப?" அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தார். அது ஒரு சில பேர் நடந்துக்கிறதாங்க. மற்றபடி இங்கே இருக்க எல்லாமே ஃபுட்டுங்க. நான் இதை நான் ஃபீட்பேக்காக தான் சொல்லுவேன், குறையா சொல்லல. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே யாருன்னா போயிருப்பீங்க. என்னடா ஓசியில் போய் சாப்பிட்டுட்டு வந்து குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்லாம் யாரும் பார்க்க வேண்டாம். அந்த ட்ரஸ்ட் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களால் தான் இயங்கப்படுது. அவங்களோட நிதி உதவி அவங்க அளித்து தான் இயங்குறாங்க. நானுமே அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் என்னோட சஜஷனாக தான் நான் சொல்கிறேன். என்னோட ஃபீட்பேக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்குமே நீங்களுமே இந்த காசியில் யாருன்னா அந்த போஜனாலயத்தில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள்.